ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு வித்யாஸ் வைப் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரிவ்யூக்காக எடுத்த வீடியோன்னு சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சது. சரி, அதை ஏன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னா, செட்டஃபில்லோட இந்த பிரைட் ஹெல்த்தி ரேடியன்ஸ் பிரைட்னஸ் ரிவில் க்ரீமி கிளென்சர், இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 to 4 months கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒன்று நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் இது காலியாக போகுது. இன்னொன்று வந்து நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து செட்டஃபில்லோட அந்த ஆயிலி ஒரு பேக்கேஜிங்கில் வரும், இல்லை ஒரு சின்ன டப்பாவில் அந்த ஆயிலி கிளென்சர், அது வந்து நான் எங்கள் சைடில் இது போடுறேன். அது நான் யூஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது ரொம்பவே நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஆனால் எனக்கு எப்படின்னா, ஒரு ரெஃப்ரெஷிங்காகவே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்ல, அது வந்து அந்த ஃபீல் அதில் இல்லை. ஸோ அதனால நான் ஒன்று கூட அதை ஃபுல்லாக நான் காலி பண்ணல. ஒரு 2-3 times யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அது எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வந்து நான் நிறுத்திட்டேன். செட்டஃபில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இது ஒரு டாக்டர் டெஸ்டட் ப்ராடக்ட்டு. இதில் வந்து ஹார்ஸ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீன்றதுனால ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து இதை வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் அது வாங்கினேன். பட் அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுலேயே இப்போ அப்டேட்டடாக வந்தது தான் இது வந்து க்ரீமியாக இருக்கும், இதில் ஃபோமிங் ஃபார்மில் இருக்கும். ஸோ வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே செட் ஆகாது. ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு செட் ஆகலை நான் விட்டுட்டு ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு ப்ராடக்ட். என்ன மாதிரியான ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து எந்த மாதிரி வந்து கிளென்ஸ் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இன்ஸ்டன்ட்டாக ஒரு பிரைட்னஸ்மே கிடைக்கும். இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா க்ரீமியாக இருக்குது. கொஞ்சம் வாட்டர் போட்டது கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வருது. நம்ம இதை ஃபேஸில் போடும்போது நல்லாவே சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ பண்ணால் இப்படி வரும். ஃபோமிங்கும் ரொம்ப அதிகமாக வரல, ஒரு க்ரீமியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுத்து நம்ம வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது. என் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தது. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இம்மீடியட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். நல்லாவே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது இதுதான் இதோட டிஃப்ரென்ஸே. இந்த பிராண்ட்லேருந்து ஒரு 4 விஷயம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, டல்னஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஸ்கின்னை வந்து ஒரு ரேடியன்ஸான லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஜென்டிலான கிளென்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு சென்சிட்டிவ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளென்சர். ரெண்டாவது இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான், இதில் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே கிடையாது. மூணாவது டல்னஸ் ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து வாஷ் பண்ணனே ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 100 grams வந்து 700 rupees அப்படின்றது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. அது வந்து இதோட டிமெரிட்ஸ் நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நான் இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் செட் ஆகலை. பட்டு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நல்ல ஒரு ஜென்டிலான கிளென்சர் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.